ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒய்ஜி வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரீஸ் பென்சில் எப்படி நம்ம ஒரு 2D கேரக்டர் ரிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ரிக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த கிரீஸ் பென்சில் பேஜ் வந்துக்குங்க. இதில் வந்துட்டு இப்போ வந்து ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஹெட்டுன்னு சொல்லிட்டு. க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல் கொடுத்துட்டேன். இங்கே வந்து ப்ரஷ் இருக்கும், இங்கே ஸ்ட்ரோக் வச்சுக்கிட்டு. இப்போ நான் உங்களுக்கு பேசிக் மட்டும் சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபுல் கேரக்டர் எப்படி ரிக் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். இப்போ நான் சும்மா இதை ஹெட்டாக வச்சுக்கிறேன். எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணி மவுஸை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அது ரீசைஸ் ஆகும். அதோட ப்ரெஷ்ஷோட ஸ்ட்ரென்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு பாடி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கேரக்டர் இப்போ வந்து சிம்பிளாக ஒரு கேரக்டர் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மோடில் போய்க்கலாம். அங்கே போயிட்டிங்கன்னா ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பாப்அப் வரும். அதில் வந்து ஆமேச்சர் போய்க்குங்க. அதில் வந்து ரிகிஃபை மெட்டா ரிக்ஸ்னு இருக்கும். அதில் பேசிக்கில் போயிட்டு பேசிக் ஹியூமன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டாம், டைரெக்டாக எடிட் மோட் போய்க்குங்க. இதை வந்து டெலீட் பண்ணிக்கங்க. டெலீட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்து வரும். அதில் பவுன்ஸை நீங்கள் அதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ரைட் சைடு வந்துக்குங்க. இங்கே வந்துட்டு இங்கே ரிகிஃபை இருக்கும். இது கீழே அப்படியே வந்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ரிகிஃபை டேப்பில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ரிகிஃபைன்னு ஒன்று இருக்கும். இப்போ சப்போஸ் உங்கள் பிளெண்டரில் வந்து ரிகிஃபை இல்லைன்னா இங்கே போய்க்குங்க, எடிட்டில் அதில் ப்ரெஃபரன்ஸ் போய்க்குங்க. அதில் வந்து இந்த ஏடானில் வந்து ரிகிஃபைன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இதை டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்துடும். அது ஒரு ஏடான் தான். இப்போ வந்து இந்த சாம்பிள்ஸில் போய்க்குங்க. சாம்பிள்ஸில் வந்து இங்கே இருக்கும் லீம் சிம்பிள் டென்டக்கல்னு இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே ஜி க்ரியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். இங்கிட்டு எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான். பண்ணிவிட்டு இப்போ எடிட் மோடில் தான் இருக்கோம் நம்ம. இப்போ வந்து ஹெட்டுக்கு வந்து இந்த போனை வந்து ஜியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மட்டும் இப்படி மூவ் ஆகும். இப்படி மூவ் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம பாடிக்கு எந்த நம்ம வரைகிறோமோ எதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நான் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஹெட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு போனை. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா மேலே வந்தீங்கன்னா இந்த விபோர்ட் டிஸ்பிளேன்னு இருக்கும். இங்கே வந்துட்டு நேமும் அப்புறம் அந்த போனை வந்து ஃப்ரண்ட்டில் வியூ பண்ணுறதுக்கு இன்ஃப்ரண்ட் கொடுத்துருங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தது இந்த ரிகிஃபைல இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், இங்கே நல்லா இங்கே ஜெனரேட் ரிக்குன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இப்படி வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ரிக் பண்ணது இது, ஃபஸ்ட்டு ரிக் பண்ணது இது. நம்ம இதை தான் நம்ம மேனுவலாக ஆட் பண்ணோம். அதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம், அது ஹிடனில் வச்சுக்கலாம். இது நமக்கு இப்போ தேவையில்லை. இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து போன் கலெக்ஷனில் வந்து என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கும். அதை நம்ம பிளாக் கலரில் கொடுத்துலாம் நமக்கு வியூவில் தெரிய மாட்டேங்குது. நான் அதோட கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பேக்ரவுண்ட் கலரை.
இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து மேப் பண்ணுறதுக்கான அதான் வெயிட் பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் அதை மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த போன்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. இப்போ ஆப்ஜெக்ட் மோடில் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வெயிட் பெயிண்ட் வந்திருக்குங்க. வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்ட் மோடில் இது ரெண்டையும் நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் மோடில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க, கேரக்டரை. அதுக்கப்புறம் போனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா எம்டி குரூப் கொடுத்துட்றோம். எம்டி குரூப் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் மோடில் வந்துட்டு இந்த லேயர் பேனல் கீழே வந்துட்டிங்கன்னா, அதாவது இந்த டேட்டா ஆப்ஜெக்ட் மோடு கீழே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். டிஎஃப் இந்த போனோட டிஇஎஃப் ஹைஃபன் போன் அப்படி வந்துச்சுன்னா வச்சுங்களேன், அது வந்து இதோட ஃபார்மெட்டில் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நேம் வந்து நம்ம எங்கள் வியூ பாயிண்டில் கொடுத்துருக்க போர்ட்டில் நான் இப்போ கொடுக்குறேன். இதோட நேம் வந்துருச்சு. அப்போது இங்கே டிஎஃப்இ ஹைஃபன் போன் அப்படின்னா அதோட ஆப்ஜெக்ட் வந்து இந்த இந்த வெரிடெக்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா இந்த வெரிடெக்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா அப்போ இதோடது. அப்போ இந்த கீழே இருக்கிற போனோட ஏரியா வந்து இது. ஓகேங்களா? அதே மாதிரி 2ஓடது வந்து இது, 3ஓடது வந்து இது, இந்த ஏரியா. அப்போ ஹெட்டு. அப்போ 2 இந்த 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த போனு இது வந்து ஹெட்டோடது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து வெயிட் பெயிண்ட்டுக்கு போகலாம். வெயிட் பெயிண்டில் போய் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வெறும் போன் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு அந்த போனில் உள்ளதை மட்டும் நான் இப்போ வந்து ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாமே ரெட்டாக வந்ததுன்னா தான் அது கரெக்ட், அதோட ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக இந்த போனுக்கு வந்து மேப் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த செகண்ட் போன் எங்கே இருக்குது, இங்கே சென்டரில் இருக்கிற போனு. அதுக்கு நான் வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ரெட்டை கொடுத்துட்டு. இப்போ அடுத்தது வந்து ஹெட்டோட போனு. இதுக்கு நான் ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகமாக கொடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இது வந்து நான் இப்போ சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல் கேரக்டர் எப்படி நான் ரிக் பண்ணுறேன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்துட்டு இப்போ ஆப்ஜெக்ட் மோடு வந்துட்டேன். என் ஆப்ஜெக்ட் மோடில் வந்துட்டு நான் இதை வந்து ஹைட்டில் இருந்தது. இப்போ நான் வந்து அது எனேபிள் பண்ணிட்டேன் வியூ போர்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். பார்த்தீங்களா எப்படி ஆர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். இது மாதிரி கேரக்டர் கிரியேட் பண்ணலாம். நான் இதுக்கு ஹேண்டு லெக்கு இதெல்லாம் கிரியேட் பண்ணி இன்னும் நல்லாவே பண்ணலாம். நான் வந்து ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வந்து அதுக்கு நான் டியூட்டோரியல் மேக் பண்ணுறேன். இது வந்து நம்ம 100 டேக்கரை வந்து நான் 2Dயில் கிரியேட் பண்ணேன். பார்த்தீங்களா? இது நீங்கள் டியூட்டோரியல் கேட்டால் நான் இது கண்டிப்பாக பண்ணுறேன். ஹேண்டு எல்லாமே நான் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்களா? லெக்கு இது மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு டியூட்டோரியல் வேணும்னா எனக்கு வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பண்ணுறேன் இதோட டியூட்டோரியல். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதான் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. பாய்.